அப்படி அம்பிகை அவளுடைய பல அவதாரங்கள் இருந்தாலும் கூட தாக்ஷாயணி என்கின்ற நாமத்தோடு பிறந்த தினம், அவதரித்த தினம் இந்த மாசி மகம்தான். மாசி மகத்துக்கு இன்னும் நிறைய பெருமைகள் இருக்கு. வருண பகவானுக்கு அவருக்கு மழை பொழியறது தான் பணி, அவருடைய கடமைன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த வருண பகவானுக்கு ஒரு தடவை ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சான். அப்படி பிடிக்கிற பொழுது அந்த தோஷம் என்ன பண்ணும், அவங்கள செயல்பட விடாமல் இறுக்கி கட்டுப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டுப்படுத்தி இருக்கிற பொழுது வருண பகவான் அவனுடைய கர்மவினை கடலுக்கு நடுவுல போய் அடியில ஒளிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அதை தீர்க்கணும் இல்லையா? அதுக்காக பகவான் அவர் தவம் இருந்து வேண்டுகிறார். சிவபெருமான் காட்சி தந்து அதன் பிறகு வருண பகவான் அவனுடைய சாபம் தீர்ந்து வெளியிலே வந்த நேரம் இந்த மாசி மகம்தான். வல்லாள மகாராஜாவுக்கு ஒரு கவலை. ஏன்னா அவருக்கு அப்புறம் அந்த ஆட்சியை தொடர்வதற்கும் தனக்கு ஒரு நீர்க்கடன் செய்யறதுக்கும் பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. அந்த குறையை எப்படி போக்குறதுன்னு தெரியாம சிவபெருமான் கிட்ட வேண்டுகிறார். அப்போ அண்ணாமலையார் அவருக்கு அருள் செய்கிறார். நானே உனக்கு பிள்ளையாக இருக்கின்றேன் என்று அண்ணாமலையார் அருள் செய்ததன்படி, அந்த கொடுத்த வாக்கின்படி ஆண்டுதோறும் மாசி மக நாள்ல வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் திதி கொடுப்பதாக இன்னைக்கும் ஐதீகம் இருக்கிறது. தீபம் ஏற்றி நீர்நிலைகள்ல விடுறது அப்படிங்கிற சம்பிரதாயம் மாசி மகத்துல தான் நடக்கும். குளத்தில் விளக்கிட்டால் குலம் பெருகும் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. குளத்துக்குள்ள விளக்கு இடுவது அப்படின்னா குலம் தழைக்கும், அப்படின்னா வீட்டுல எல்லா விதமான மகிழ்ச்சி, சுபிக்ஷம், வாரிசு கிடைக்கும். அதாவது நிறைவேறின விளக்கு அப்படின்னு அதுக்கு பேரே சொல்றது உண்டு. அது என்ன நிறைவேறின விளக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல், பிரார்த்தனை அது நிறைவேறினதுக்காக வைக்கிறாங்க இல்லையா? அந்த விளக்கை எடுத்துட்டு போய் நம்ம வீட்லயும் ஏத்துங்கிற பொழுது நமக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில் திருக்கோஷ்டியூர்ல மாசி மகத்துல நடைபெறக்கூடியதாக இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியாருடைய மடியில தலை வச்சு படுத்திருப்பார். அப்படி எல்லாம் நம்ம விக்கிரகம் பார்த்திருப்போம் இல்லையா? பெருமாள் இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாரு. ஆனால் ஒரு இடத்துல தரையில தலை வச்சு படுத்திருக்காரு. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம ஆன்மீக மரபுல நிறைய திருவிழாக்கள் வருஷம் ஃபுல்லா கொண்டாடிட்டே தான் இருக்கோம். அதுல குறிப்பிடத்தகுந்த சில திருவிழாக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு மாசி மகம். மாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்கள்ல மிக முக்கியமான மாதம். என்னன்னா தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த மாசி மாதத்துல மகா சிவராத்திரி, மாசி மகம், இது மாதிரியான நிறைய திருவிழாக்கள் வரும். மாசி மாதம் எங்க திரும்பி பார்த்தாலும் மாரியம்மன் கோவில் பண்டிகை ரொம்ப சிறப்பாக நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நல்ல கோடை காலத்தினுடைய ஆரம்பம் இந்த மாசி மாதம் தான். தை மாதத்துல எல்லாம் அந்த பனி நிறைய இருக்கும். மாசி மாதத்துல பனி குறைய தொடங்கும். இதுக்கு கிராமங்கள்ல ஒரு சொலவடை சொல்லுவாங்க. தை பனி தரைய பிளக்கும், மாசி பனி மச்ச பிளக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாசியில பனி இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே அது மகா சிவராத்திரிக்கு அப்புறமா அந்த பனி விலக ஆரம்பிச்சிடும். கோடை காலம் அதிகமாக வரும். எப்பவுமே காலநிலை மாற்றத்துல ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்திற்கு மாறுற பொழுது மனிதர்களுக்கு நிறைய ஒவ்வாமை நோய் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சொல்லுவாங்க கிளைமேட் மாறுது, இது குளிராகவும் இல்லை வெப்பமாகவும் இல்லை, அந்த நேரத்துல வரக்கூடிய உடல் பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய பேசிக்குவோம்ல. அப்படி அந்த மாதிரி கால நேரம், அந்த கால நிலை மாறுற பொழுது மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வாமை அந்த மாதிரியான நோய் எல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்தாக பயன்படக்கூடியது மாரியம்மனுடைய வேப்பிலை. அதனால தான் மாசி மாதத்திலையும் ஆடி மாதத்திலையும் எங்க பார்த்தாலும் அம்மன் கோவில் பண்டிகைகள் நிறைய நடக்கும். அதுலேயும் மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏனென்றால் எல்லாம் வல்ல ஆதி பராசக்தி அம்பிகை தாக்ஷாயணி என்கின்ற திருநாமத்தோடு அவதரித்த நாள் இந்த நாள் தான். தக்ஷன் என்கின்ற மன்னன்
அவனுடைய மனைவி வேதவல்லியோடு வந்து கொண்டிருந்த பொழுது தாமரை மலரிலே இருந்து வெளிவந்த அந்த ஒரு சிப்பியிலே இருந்து அதை பார்த்து வினோதமா இருக்கேன்னு கையை எடுக்கிறாங்க. எடுக்கிற பொழுது அதிலே ஒரு பெண் பிள்ளை வருகிறது. அந்த பிள்ளையை தாக்ஷாயணி என்று பெயரிட்டு அழைத்து வளர்த்து வருகிறார்கள். பின்னாடிதான் அந்த பெண் தவம் இருந்து சிவபெருமானை மணந்து கொள்ளுகிறாள். இதுக்கப்புறம் வர்ற வரலாறு நமக்கு நல்லா தெரியும். அப்படி அம்பிகை அவளுடைய பல அவதாரங்கள் இருந்தாலும் கூட தாக்ஷாயணி என்கின்ற நாமத்தோடு பிறந்த தினம், அவதரித்த தினம் இந்த மாசி மகம்தான். மாசி மகத்துக்கு இன்னும் நிறைய பெருமைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை வருண பகவானுக்கு அவருக்கு மழை பொழியறது தான் பணி, அவருடைய கடமைன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? உலகத்துல எங்கேயெல்லாம் தண்ணீர் வளம் சிறந்து இருக்கணுமோ அங்கேயெல்லாம் வருணனுக்கு பூஜை செய்வார்கள். காய்ந்திருக்கிற பூமி செழிக்கணும் அப்படின்னு சொன்னா வானத்திலே இருந்து மழை துளி வந்தால்தான் இந்த பூமியில எப்பவுமே சுபிக்ஷம் இருக்கும். அதனால தான் வள்ளுவ பெருந்தகை கூட சொல்லுவார், விசும்பின் துளி வீழின் நல்லால் அப்படின்னு. வானத்திலே இருந்து ஒரு துளி மழை தண்ணீர் வரவில்லை என்றால் இந்த பூமியில ஒரு பசும் புல் கூட தலை காண்பது அரிது. ஒரு புல்லு கூட வரல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி வாழ முடியும்? முதல்ல நமக்கு உணவு வேணும், சுவாசிக்க காற்று வேணும். இது எல்லாத்தையும் தரக்கூடியது தாவரங்கள் தானே. அதை வளர்ப்பதற்கான வானத்து அமிர்தமாக வரக்கூடிய மழை தண்ணீர், அந்த மழை தண்ணீரை தரக்கூடியவன் வருண பகவான். இந்த வருண பகவானுக்கு ஒரு தடவை ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சான். அப்படி பிடிக்கிற பொழுது அந்த தோஷம் என்ன பண்ணும், அவங்கள செயல்பட விடாமல் இறுக்கி கட்டுப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டுப்படுத்தி இருக்கிற பொழுது வருண பகவான் அவனுடைய கர்மவினை கடலுக்கு நடுவுல போய் அடியில ஒளிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்படி வந்த பொழுது இறைவனை நினைத்து அங்கே இருந்து தவம் செய்கின்றார், சிவபெருமான் அருள் செய்கின்றார். வருணன் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டதுனாலையும் வருணனே போய் கட்டுன்றதுனால உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் வறட்சி வர ஆரம்பிச்சிருச்சு, மழை இல்லாம. அதை தீர்க்கணும் இல்லையா? அதுக்காக பகவான் அவர் தவம் இருந்து வேண்டுகிறார். சிவபெருமான் காட்சி தந்து அதன் பிறகு வருண பகவான் அவனுடைய சாபம் தீர்ந்து வெளியிலே வந்த நேரம் இந்த மாசி மகம்தான். மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நீராடல் விசேஷம். எங்க பார்த்தாலும் கடல் இருக்கக்கூடிய இடங்கள், பெரிய ஆறு, அருவி, இன்னும் சொல்ல போனா புனிதமான குளங்கள்ல கூட நீராடுவார்கள். அதுதான் மாசி மகத்தினுடைய முக்கியமான விசேஷம். நம்முடைய ஆன்மீக மரபுல 2 விதமான நீராடல் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கடமுகம் அப்படின்னுவாங்க. அந்த நேரத்துல நாம புனிதமான காவிரி தண்ணீர்ல நீராடுவது அப்படிங்கிறது முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு இல்லையா? அது போல மாசி மகத்தன்னைக்கு கடல்ல நீராடுறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சம்பிரதாயமாக இன்னைக்கும் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. நீராடுறது அப்படிங்கிறத ஒரு சைக்கலாஜிக்கலா உளவியலா நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சோர்ந்து இருக்கிற பொழுது சில நாள் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய பிடிக்காது, ஏதோ ஒரு மன அழுத்தமா இருக்கிற நேரத்துல வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி கண்டதையும் யோசிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காராத, எந்திரி, கிளம்பு, குளி, கோயிலுக்கு போ, சுவாமியை கும்பிடு, சுத்தி வா கோவில, மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், அதுக்கப்புறம் உனக்கு புது சிந்தனை வரும். இது வீட்டில் உள்ள பெரியவங்க சர்வசாதாரணமா சொல்லக்கூடிய செய்தி தான். அது உண்மையும் கூட. மன அழுத்தத்துல இருக்கிற பொழுது ஒரு இடத்துக்குள்ள சோர்ந்து உட்கார்ந்து இருப்பதை விட 4 சுவற்றுக்குள்ள நம்மளை அடக்கி கொண்டிருப்பதை விட அதை விடுத்து வெளியில உலகத்தை பார்க்கிறதும் அடுத்த சிந்தனை என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பத்தையும் நமக்கு நாமளே உருவாக்கிக்கலாம். அப்படி நீராடுறது அப்படிங்கிறது உடலுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மனதையும் அது ஒரு பெரிய சுத்திகரிப்பு செய்யக்கூடிய விஷயம்தான். அது ஆன்மீகத்தோடு சேர்ந்து செய்கிற பொழுது அது உடல் சுத்தம் மட்டுமல்ல, மன சுத்தம் மட்டுமல்ல, ஆன்ம சுத்தமாகவும் மாறுகிறது. அது எப்படி மாறுகிறது என்றால், நீராடுறது அப்படிங்கிறதுக்கான நேரம் நம்ம பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க. கரெக்டா சொன்னா அதிகாலை நேரத்துல நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப சரியான விஷயம். சூரியோதயத்துக்குள்ள நீராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சூரியோதயத்துக்குள்ள எந்திரிக்கிறதே பெரிய சவாலா இருக்கிற காலத்துல சூரியோதயத்துக்குள்ள நீராடுறதுனுடைய அருமை பல பேருக்கு தெரியறது இல்லை. ஆனால் நம்ம ஆன்மீக மரபுல இது மாதிரியான சில முக்கியமான நாட்கள்ல மட்டுமாவது பூமியில உள்ள கிரகங்களுடைய அந்த அதிர்வலைகள், அங்கிருந்து வரக்கூடிய கிரணங்கள்,
சுற்றி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சூழல் இது எல்லாம் சரியா இருக்கிற போது அதை ஒத்து நம்மையும் நாம அதுக்கு ஏத்த மாதிரி தயார் செய்து கொண்டால் நமக்கு அதுக்கான நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதனால தான் நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம ஆன்மீக மரபு சொல்லியிருக்கு. அதுலயும் மாசி மகத்துல கடல்ல நீராடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏனென்றால் கடல் மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய மகாமகம் தான். மகாமகம் குளம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அதுலயும் கும்பகோணத்துக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. இந்த பிரபஞ்சம் பிரளயத்துல அழிந்து மீண்டும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது இல்லை. அது இறைவனுடைய விளையாட்டினால அழிவதும் மீண்டும் உருவாகுவதுமாக இருந்து கொண்டே இருக்கிறது தான் இல்லையா? அப்படி அழிந்து மீண்டும் இந்த பிரபஞ்சம் உருவாகும் நேரத்துல தேவைப்படும் அப்படின்னு சிவபெருமான் ஒரு பெரிய கும்பத்துல அமிர்தத்தை நிறைத்து அதை மூடி வைத்திருந்தார் ஒரு இடத்துல. அப்போ பிரளயம் உடைச்சிட்டு உலகம் முழுக்க வெள்ளக்காடாக வந்த பொழுது அமிர்த கலசத்தின் மீது அவர் ஒரு பெரிய அம்பை செலுத்துகிறார். அம்பை செலுத்தி அந்த அமிர்த கலசம் உடைந்து வெளியிலே வருகிறது. ஒரு கும்பம் மாதிரி ஒரு குடமாக இருக்கிற அந்த அமிர்த கலசத்தினுடைய கழுத்து பகுதியை கோணம்னு சொல்றது உண்டு. அந்த கோணம் உடைந்து வந்து விழுந்து அமிர்த துளிகள் விழுந்த இடம்தான் கும்பகோணம். இந்த குடந்தை மாநகரம் அப்படின்னு சொல் வழக்குல சொல்றது. ஆனால் அதுக்கு கும்பகோணம் அப்படின்னு தான் பெயர் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த கும்பகோணம் திரும்புற பக்கம் எல்லாம் தெய்வங்கள் தான். எல்லா பக்கங்கள்லயும் தெய்வங்கள் இருக்கிற மாதிரி அப்பேற்பட்ட அந்த கும்பகோணம் திருத்தலத்துல நம்ம கும்பேஸ்வர சுவாமி இருக்கார், நாகநாத சுவாமி இருக்கார், இப்படி நிறைய தெய்வங்கள் உண்டு. கோவில்கள் நிறைய இருந்தாலும் அங்க முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேரு மகாமக குளம் அப்படின்னு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் வர்றது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய மாசி மகத்தன்னைக்கும் அங்க நீராடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற பொழுது அது மகாமகம் அப்படிங்கிற பெயரோடு அது அழைக்கப்படுது. இந்த மகாமக குளத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய பெருமை அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப புனிதமான தீர்த்தம். அதுக்குள்ள 20 விதமான புனித தீர்த்தங்களினுடைய ஊற்று தானாகவே வருது. இது ஒண்ணு. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாசி மாதத்துல மகாமக குளத்துல நாம நீராடுகிற பொழுது கங்கை, காவிரி, கோதாவரி, யமுனை, சரையு, தென்பெண்ணை, கிருஷ்ணா, இப்படி இந்தியாவினுடைய எல்லா புனித நதிகளும் அந்த குளத்திலே உருவாவதாக ஊற்றி எடுத்து வருவதாக நம்முடைய ஐதீகம். ஒரே நேரத்துல எல்லா புனித நதிகள்லையும் போய் நீராடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. ஆனால் மாசி மக தினத்தன்றைக்கு மகாமக குளத்துல நீராடும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா புனித நீர்களிலும் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும். நீராடுவதால் உடல் சுத்தம், மன சுத்தம், ஆன்ம சுத்தம்னு நாம சிந்திச்சோம். ஆனால் நீராடுவதனால நமக்கு பெரிய பலன் இன்னொன்று என்னன்னா, நம்முடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பலனாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மாசி மாதத்துல மகம் அன்றைக்கு பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடிய அந்த நாள்ல கும்பகோணத்துல மகாமக குளத்தில் நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. சரிம்மா, கும்பகோணத்துல மட்டும்தானா அப்படின்னா இல்லை. கும்பகோணம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்துல திருநல்லூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா 7 புண்ணிய நதிகளும் அந்த தீர்த்தத்திலே உருவாகுவதாக அன்றைக்கு ஐதீகம் இருக்கிறது. இதனுடைய பின்னணி வரலாறு மகாபாரத காலத்தோடு தொடர்புடையதாகவும் இருக்கு. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்களுடைய தாயார் குந்தி தேவி, அவங்க சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது அவங்களுக்கு துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அவருக்காக கூடவே இருந்து பணிவிடைகள் செய்கிறாங்க. துர்வாச முனிவர்கிட்டயே நல்ல பெயர் எடுக்கிறாங்க அந்த பொண்ணு. அவருக்கு மனசு குளிர்ந்து போய் குந்தி தேவிக்கு 5 மந்திரங்களை சொல்லி கொடுக்குறாரு. இந்த மந்திரங்களை எந்த தேவதையை பார்த்து நீ சொன்னீனாலும் உனக்கு அவங்க மூலமாக ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. சின்ன குழந்தையா இருக்கிற அந்த குந்தி தேவி விளையாட்டு போல அந்த மந்திரத்தை, முதல்ல கண்ணுக்கு தெரியறது சூரிய பகவான் தானே இந்த உலகத்துல நமக்கு எல்லாம், சூரிய பகவானை பார்த்து சொல்ல போக அதிலிருந்து அதுல ஏற்கனவே அசுரகுலத்துல பிறந்து சூரிய பகவானுக்குள்ளே சென்று தஞ்சமாக இருந்த சகஸ்ர கவசன் என்கின்ற ஒரு அசுரன்,
அவன் வெளிப்படுகின்றான். அவன்தான் கர்ணனாக பின்னாடி வர்றான். வந்த குழந்தையை ஒரு பேழைக்குள்ள வச்சு அவங்க நதியில விட்டாங்க அப்படிங்கிற கதை நம்ம மகாபாரதத்துல நிறைய படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம் இல்லையா? அது போல பெற்ற குழந்தையை தண்ணீர்ல பிறந்த உடனேயே விட்டுட்டோமே அப்படிங்கிற மன உறுத்தலும் அந்த பாவமும் குந்தி தேவியை துரத்தி கொண்டே வந்தது. மற்ற 5 பிள்ளைகளும் பாஞ்சபாண்டவர்களும் வளர்ந்து அதற்கு பிறகு குருக்ஷேத்திர போர் முடிந்து இதெல்லாம் இருந்தாலும் கூட குந்தி தேவிக்கு மனதுல ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பாவத்தை எங்க போய் போக்குறது அப்படின்னு இறைவனிடம் வேண்டும் பொழுது தஞ்சை மாவட்டம் திருநல்லூர் தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் புனித நீராடினால் இந்த பாவம் உனக்கு விலகும் அப்படின்னு அனுகிரகம் செய்கிறாரு. அப்படி குந்தி தேவி நீராடி தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால திருநல்லூர் திருத்தலத்திற்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமாக இருக்கிறது. இதோட இன்னும் பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவனை பார்த்து எல்லாரும் அப்பான்னு சொல்றது உண்டு. ஆனால் ஆண்டவனே தன்னை பிள்ளையாக பாவித்தார் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. இது என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். இந்த அண்ணாமலையாருக்கு நிறைய செய்திகள் சொல்லலாம்னாலும் கூட மாசி மகத்துக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா, வல்லாள மகாராஜா என்கின்ற மகாராஜா தான் திருவண்ணாமலை திருத்தலத்துல நிறைய திருப்பணிகள் செஞ்சார், அந்த கோவிலை கட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம். வல்லாள மகாராஜாவுக்கு ஒரு கவலை, ஏன்னா அவருக்கு அப்புறம் அந்த ஆட்சியை தொடர்வதற்கும் தனக்கு ஒரு நீர்க்கடன் செய்யறதுக்கும் பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. அந்த குறையை எப்படி போக்குறதுன்னு தெரியாம சிவபெருமான் கிட்ட வேண்டுகிறார். அப்போ அண்ணாமலையார் அவருக்கு அருள் செய்கிறார். நானே உனக்கு பிள்ளையாக இருக்கின்றேன் என்று அண்ணாமலையார் அருள் செய்ததன்படி, அந்த கொடுத்த வாக்கின்படி ஆண்டுதோறும் மாசி மக நாள்ல வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் திதி கொடுப்பதாக இன்னைக்கும் ஐதீகம் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இப்படி ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் அதுல எவ்வளவு சிறப்புகள் வருகிறது. ஒவ்வொரு திருத்தலத்திலும் இந்த நாளிலே அதனுடைய பின்னணியில எத்தனையோ சிறப்பான வரலாறுகளும் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? இந்த அண்ணாமலையார் வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கிற அந்த விஷயத்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமே. ஆண்டவன் நமக்கெல்லாம் தந்தை என்கின்ற ஸ்தானத்துல இருந்தால் கூட ஆண்டவன் தன்னிடம் பிள்ளையாக தஞ்சம் புகுந்தான், ஆண்டவன் தன்னை தந்தையாக ஏற்றுக்கொண்டான் என்கின்ற பெருமை அந்த மகாராஜாவுக்கு கிடைச்சது. நாம எப்போ எப்படி வேண்டுகிறோமோ, என்ன மாதிரி அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு சத்திய பிரமாணமாக இருக்கக்கூடியவை இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம். சரி, இது மாதிரி நிறைய பெருமைகள் இருக்கே, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அது அதோடு நின்று போயிடுறதும் கிடையாது. எங்கே திரும்பினாலும் அம்பிகை திருக்கோவில்களில் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இது சிவன் கோவிலில் மட்டுமல்ல, அம்பிகை திருத்தலத்தில் மட்டுமல்ல, வைஷ்ணவ திருத்தலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலம், 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான ஒரு இடம் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற சௌமியநாராயண பெருமாளுடைய திருக்கோவில். இந்த தலத்தினுடைய பெயரை சொல்ற பொழுதே எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியார் உலக நன்மைக்காக அஷ்டாட்சர மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை கோவில் மதில் சுவர் மேல ஏறி நின்று உலக மக்களுக்கு உபதேசம் செய்த புண்ணிய தலம் அந்த திருக்கோஷ்டியூர் தலம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, திருக்கோஷ்டியூருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறது தான். ஹிரண்யகசிபு, அதாவது பிரகலாதனுடைய தந்தை, தச அவதாரங்கள்ல முக்கியமான ஒரு அவதாரமாக நரசிம்மமூர்த்தியினுடைய அவதாரம் நாம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி நரசிம்மமூர்த்தி அவதாரத்திற்கு முன்பாக ஹிரண்யகசிபுவை இந்த உலகத்துல வதம் செய்ய வேண்டும், அவனுடைய அக்கிரமங்கள் அதிகமாய்கொண்டே இருக்கிறது, அவனை எப்படியாவது அழித்து உலகத்துல தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு தேவாதி தேவர்கள் எல்லாரும் இறைவனிடம் சென்று மகாவிஷ்ணுவிடம் சென்று வேண்டுகிறார்கள். அப்போ ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மும்மூர்த்திகளாகிய பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவன் 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு இடத்துல விவாதம் பண்ணாங்க. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ஒரு சின்ன கலந்தாய்வு. இன்னைக்கு நம்ம நிறைய நிறுவனங்கள் எல்லாம் மீட்டிங் போட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அவங்க 3 பேரும் கோஷ்டியாக உட்கார்ந்து இது பற்றி விவாதிச்சதுனால திருக்கோஷ்டியூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பெயர். அதுக்கு பிறகுதான் நரசிம்மமூர்த்தியினுடைய அவதாரமே வந்தது. அதற்கு பிறகுதான் பிரகலாதனுக்காக அருள் செய்தார். ஹிரண்யகசிபுவை அந்தி சாம நேரத்துல மடியில போட்டு அவனுடைய குடலை கிழித்து
வதம் செய்தார் அப்படிங்கிற அந்த தசாவதார கதையெல்லாம் நாம பார்க்கிறோம் இல்லையா? இறைவனுடைய இந்த திருவிளையாடல் நமக்கு எவ்வளவு ஒரு ஒரு அநியாயம் உலகத்துல அதிகமாக தலை தூக்கும் பொழுது அதை அழிப்பதற்கு தெய்வங்கள் எல்லாம் தெய்வ பலம் எல்லாம் ஒன்றாக கூடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாட்சியாக உதாரணமாக நமக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஊர் திருக்கோஷ்டியூர். அங்க சௌமிய நாராயண பெருமாள் குடியிருக்கின்றார். தாயார் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை வேண்டுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 நிறைய செல்வ வளம் நமக்கு தரக்கூடியது. திருக்கோஷ்டியூர் தாயார் அவ்வளோ விசேஷமானவங்க. சரி, இந்த தலத்துல என்ன பெருமை மாசி மகத்துக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய கதைகள்ல படிச்சிருப்போம், சில திரைப்படங்கள்ல கூட பார்த்திருப்போம் இல்லையா? நீர்நிலையில, அதாவது குளத்திலேயோ ஆற்றிலேயோ தீபம் ஏத்தி அதுல விடுவாங்க. இந்த காட்சியை மட்டும் நம்ம சில இதுல பார்த்திருப்போம், சில பாடல்கள்ல கூட அது இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி தீபம் ஏற்றி நீர்நிலைகள்ல விடுறது அப்படிங்கிற சம்பிரதாயம் மாசி மகத்துல தான் நடக்கும். இந்த மாசி மக நாள்ல தான். அது மற்ற பெரிய கோவில்கள்ல நிறைய திருத்தலங்கள்ல நடந்தாலும் கூட திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலினுடைய அந்த திருக்குளம் இருக்கு இல்லையா, அந்த தலத்துல அந்த குளத்துல இந்த விளக்கு விடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. குளத்தில் விளக்கிட்டால் குலம் பெருகும் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. குளத்துக்குள்ள விளக்கு இடுவது அப்படின்னா குலம் தழைக்கும், அப்படின்னா வீட்டுல எல்லா விதமான மகிழ்ச்சி, சுபிக்ஷம், வாரிசு கிடைக்கும், இப்படி எல்லாம் நிறைய பலன்கள் இருக்கு. இதுல சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில்ல அந்த திருக்குளத்தை சுற்றி நீங்க மாசி மகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி எதையோ ஒண்ணு மனசுல வேண்டுவாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறி அந்த விளக்கை மீண்டும் எடுத்துட்டு வருவாங்க. அதாவது இந்த முறை ஒரு வேண்டுதலுக்காக ஒரு 11 விளக்கு, 25 விளக்கு அல்லது 51 விளக்கு, சிலர் முடிஞ்சவங்க 108 விளக்கெல்லாம் ஏற்றுவது உண்டு. அந்த ஏற்ற விளக்குல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலதை மட்டும் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு பூஜை அறையில அதை வச்சுக்கிறது உண்டு. அதை வச்சு அந்த ஆண்டு முழுவதும் அதை பூஜிப்பாங்க. மீண்டும் என்ன செய்வாங்க, அதை எடுத்துட்டு வருவாங்க, இந்த திருக்குளத்துல வைப்பாங்க. அப்போ அவங்க அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறி இருக்கும். இப்போ இந்த விளக்குல ஒண்ண எடுத்து மத்தவங்க எடுத்துட்டு போவாங்க, இவங்க அனுமதியோடு எடுத்துட்டு போவாங்க. அதாவது நிறைவேறின விளக்கு அப்படின்னு அதுக்கு பேரே சொல்றது உண்டு. அது என்ன நிறைவேறின விளக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல் பிரார்த்தனை அது நிறைவேறினதுக்காக வைக்கிறாங்க இல்லையா, அந்த விளக்கை எடுத்துட்டு போய் நம்ம வீட்லயும் ஏத்துங்கிற பொழுது நமக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இது மக்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு உளவியலான விஷயமும் கூட. நமக்கு மட்டும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த நன்மை, இந்த சுபிக்ஷம், இவங்க கேட்கக்கூடிய அந்த வேண்டுதல் எல்லாமே அடுத்தவங்களுக்கும் பலிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணமும் நமக்குள்ள வருகிறது. இந்த ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே அடிப்படை பார்த்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்களை எல்லாருக்கும் பரப்புவதுதான். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், உலக நன்மைக்காக அப்படிங்கிற வார்த்தை இது ஆன்மீக மரபுல தான் அதிகமா வரும் இல்லையா? அப்போ நிறைவேறின விளக்கை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு வேண்டுதல் செய்கிற பொழுது நமக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மக்கள் இன்னைக்கும் அந்த வழிபாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் திருக்கோஷ்டியூர்ல மாசி மகத்துல நடைபெறக்கூடியதாக இருக்கு. இதோட இன்னும் பாருங்க, பெருமாளுடைய திருவிளையாடல்ல பெருமாள் எங்க இருப்பாருன்னா பார்க்கடல்ல இருப்பாரு, ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டு இருப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியாருடைய மடியில தலை வச்சு படுத்திருப்பார். அப்படி எல்லாம் நம்ம விக்கிரகம் பார்த்திருப்போம் இல்லையா? பெருமாள் இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பாரு. ஆனால் ஒரு இடத்துல தரையில தலை வச்சு படுத்திருக்காரு. அதுவும் எதனால வந்தது அப்படின்னா, அதுவும் இந்த மாசி மகத்தோடு தொடர்பு உடையதாகத்தான் இருக்கிறது. புண்டரீக மகரிஷி அப்படிங்கிற ஒரு பெரிய மகரிஷி, அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, பார்க்கடலுக்குள்ள போயே பெருமாளுக்கு தன்னுடைய கைங்கரியத்தை செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு நம்முடைய மாமல்லபுரம் என்று சொல்லக்கூடிய மல்லை, அந்த மல்லை கடலோரத்துல நின்று பிரார்த்தனை செய்கிறார். அந்த கடல் நீரை எடுத்தெடுத்து அப்படியே ஒவ்வொரு பக்கமா வாரி வாரி ஓரத்துல ஊத்திட்டே இருக்காரு. இது கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமா தோணினாலும் கூட அவருடைய பக்தியின் வெளிப்பாடு அது. கடல் நீரை முகுந்து முகுந்து ஓரத்துல கரையில கொட்டி என்னைக்கு அது வற்றி, என்னைக்கு வழி பிறந்து, என்னைக்கு அவர் பார்க்கடல்ல போய் அபிஷேகம் பண்றது பெருமாளுக்கு, அந்த மலர் சூட வேண்டும், அவருடைய பாதத்துல அந்த தாமரை மலர்களை வைத்து பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. இது என்னைக்கு நடக்க போகுது?
ஆனாலும் அவரு ரொம்ப நம்பிக்கையாக அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கடல் தண்ணீரை எடுத்தெடுத்து கரையில ஊற்றக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. இப்போ பெருமாள் ஒரு முதியவர் வேடத்துல அங்க வர்றார். வந்து என்ன சுவாமி பண்றீங்க அப்படின்னு. இல்ல கடல் தண்ணியை எடுத்து கரையில ஊத்திட்டு பாதையை உருவாக்கி நான் பார்க்கடலுக்கு போக போறேன்னு இவர் சொல்ல, அவர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க ஊருக்குள்ள போய் ஏதாவது எனக்கு சாப்பிட வாங்கிட்டு வர முடியுமா? வயது முதிர்வுனால என்னால நடக்க முடியல அப்படின்னு பெருமாள் முதியவர் வேஷத்துல வந்து சொல்றாரு. அப்ப மகரிஷி சொல்றாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு போய் நான் சாப்பாடு வாங்க போனேன்னா இந்த வேலையை யார் பார்க்கறது அப்படின்னு. பெருமாள் சொல்றாரு, இல்ல நீங்க போங்க. உங்களுக்கு பதிலா அந்த வேலைய நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை போட்டு, இங்க மகரிஷி உள்ள ஊருக்குள்ள போய் சாப்பாடு கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்காக அவர் போறாரு. அவர் மீண்டும் வந்து கடற்கரைக்கு பார்க்கிறார். மணல் தரையில பெருமாள் விக்கிரகம் தரையில கை தலைக்கு கொடுத்து சயன கோலத்திலே பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய விக்கிரகம் கிடைக்கிறது. அதுதான் ஸ்தல சயன பெருமாள் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, அவர் பூஜைக்குன்னு வச்சிருந்த அந்த மலர்கள் பெருமாளுடைய திருப்பாதத்திலையும் இருக்கிறது. இதை பார்த்த உடனே புண்டரீக மகரிஷிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகிறது. அவருடைய பக்திக்கு மெச்சி மகாவிஷ்ணு தரையில தலை வச்சு படுத்த அந்த ஸ்தலசயன பெருமாள் திருக்கோவில் வந்த நாளும் இந்த மாசி மகம் தான். இப்படி இந்த மாசி மகம் அப்படின்னு சொன்னா நிறைய நிறைய நல்ல புராண செய்திகள், அதனுடைய பின்னணி தகவல்கள் நமக்கு நிறைய காண கிடைக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மாசி மக நாள் அப்படிங்கிறது பித்ருக்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளுடைய ஆன்மீக மரபுல அமாவாசை தான் பித்ருக்கள் வழிபாட்டுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாசி மாதத்தில் பௌர்ணமி திதியில வரக்கூடிய மக நட்சத்திரமான மாசி மகம் மட்டும் பித்ருக்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல நல்ல நீர்நிலைகள்ல சமுத்திரம், அருவி, ஓடுகின்ற ஆற்று தண்ணீர், நல்ல புனிதமான தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய குளம், இவற்றிலெல்லாம் நீராடி நம்முடைய முன்னோர்களை வழிபட்டால் நமக்கு பித்ரு தோஷங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றே கிடையாது. இப்படி நிறைய நிறைய பெருமைகள் இருக்கக்கூடிய மாசி மக நாளில் அவரவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.